இந்தியாவில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு முன்கூட்டியே தொடங்கிய தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டின் சில பகுதிகளுக்கும் பரவியிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவர் அமுதா சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கோவை, நீலகிரி மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நெல்லை, தேனி, தென்காசி, குமரி மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளார். வங்கக்கடலில் வரும் 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என கூறிய அவர், தூத்துக்குடி மற்றும் பாம்பன் துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டதாக தெரிவித்தார். கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாகவும் அவர் அறிவித்தார். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் 24 மே 2025 துவங்கியுள்ளது. இது தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் பரவியுள்ளது. இந்த தென்மேற்கு பருவமழை வழக்கமாக 1 ஜூன் துவங்கும். இது 16 ஆண்டுகளில் இந்த முறை 24 மே அன்று வந்திருக்கு. தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஒரே நாளில் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, பந்தலூரில் தலா 11 சென்டிமீட்டரும், கோவை, சின்னக்கல்லாரில் 9 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார். நீலகிரி தோவாலாவில் 8 சென்டிமீட்டர், நெல்லை ஊத்து, நாலுமுக்கு மற்றும் நாகையில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் இயல்பை காட்டிலும் 92% அதிகமாக 21 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. சென்னையில் இயல்பை விட கோடை காலத்தில் 110% அதிகமாக 9 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.